வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்யலட்சுமி சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாக்யாவும் செல்வியும் அங்கங்க ரெஸ்டாரண்ட்டுக்காக இடம் தேடி போயிட்டு இருக்காங்க. ஒரு கடையில வந்து பார்க்க அவங்களுக்கு அது திருப்தியா இருக்கு. அப்போ அங்க வர்ற ஓனர் நிறையவே கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. உங்க சார் நடத்த போறாரா? நீங்க பார்த்தவொன்னே அவரு வருவாரான்னு கேட்க, இல்ல நான் தான் நடத்த போறேன். எனக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சுங்கிறாங்க பாக்யா. எதனால டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னு அவரு கேக்குறாரு. பாக்யா அமைதியா நிக்க, நான் ரொம்ப பர்சனலா கேக்குறேன்னு நினைச்சா பதில் சொல்ல வேணாம்னு அவரே சொல்லிக்கிறாரு. சார் நீங்க ரொம்ப பர்சனலா தாங்க சார் கேக்குறீங்க அப்படின்னு பாக்யா பட்டுன்னு சொல்லிட, நான் இப்ப இந்த இடத்த உங்களுக்கு ரெண்டுக்கு குடுக்குறேன். ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா நான் யார்கிட்ட போய் பேசுறதுன்னு அவரு கேக்குறாரு. என்கிட்ட தான் பேசணும் அப்படின்னு பாக்யா சொல்ல, உங்களுக்கு புரியல மேடம் அப்படின்னு அவரு சொல்ல, நல்லா புரியுதுங்க சார். லேடிஸ் எல்லாம் சேர்ந்து ரெஸ்டாரண்ட் நடத்துறோம்னு சொன்னதுமே உங்களுக்கு டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. இந்த இடத்த குடுக்கறதுக்கு மனசு இல்ல அப்படிதானே அப்படின்னு பாக்யா கேட்க, ஆம்பளைங்கிட்ட நான் பிசினஸ் பேசுறது ஈஸி, லேடிஸ் கிட்ட எப்படிம்மா பேசுறது, லேடிஸ் கிட்ட கொஞ்சம் கஷ்டமா அப்படின்னு அவரு சொல்ல, அது என்னமோ சரிதானே, லேடிஸ் கிட்ட காஃபி போட்டு கொடு, சமைச்சு போடு, துணி துவைச்சு கொடுன்னு பேசி பழகி இருப்பீங்க, பிசினஸ் பேசுறதா இருந்தா கஷ்டமா தானே இருக்கும் அப்படின்னு செல்வி சொல்ல, ஒரு நிமிஷம் யோசிக்கிறவரு, நான் என்ன சொல்ல வர்றேன்னா அப்படின்னு ஏதோ சொல்ல வர, இல்ல சார் நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம், எங்களுக்கு நல்லாவே புரியுதுங்க சார், நீங்க ஆம்பளைங்களுக்கே உங்க இடத்த வாடகைக்கு விடுங்க, வரோம் சார் அப்படின்னு பட்டுன்னு கையெடுத்து கும்பிடுற பாக்யா வா செல்வின்னு கூட்டிட்டு கிளம்பிடுறாங்க. ரெண்டு பேரும் ஒரு ஜூஸ் கார்னர்ல உட்கார்ந்து ஜூஸ் குடிச்சிட்டு இருக்காங்க. ஏங்கா, கண்டிப்பா அந்த ஆளுக்கு கல்யாணம் ஆயிருக்கும்ல அப்படின்னு செல்வி கேட்க, எந்த ஆளுக்குன்னு பாக்யா கேக்குறாங்க. அதான் கடைசியா பார்த்தோம்ல அந்த கடைக்காரரு அப்படின்னு செல்வி சொல்ல, கண்டிப்பா ஆயிருக்குங்கிறாங்க பாக்யா. பாவம்க்கா, அந்த ஆளோட பொண்டாட்டி புள்ளைங்க எல்லாம் ரொம்ப பாவம். அவரெல்லாம் அவங்கள எதுவுமே செய்ய விட மாட்டாருக்கா. ஆமா, 3 கடை பார்த்தோமே எதுவுமே வேலைக்கு ஆகலையேக்கா அப்படின்னு செல்வி சொல்ல, அப்போ 4வது இடத்துக்கு போவோங்கிறாங்க பாக்யா. அப்ப இன்னும் இருக்கா அப்படின்னு செல்வி கேட்க, மொத்தமா 7 இடம் பார்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு பாக்யா சொல்ல, ரொம்ப நாளைக்கு அப்புறமா எனக்கு பழைய பாக்யா அக்காவை பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு செல்வி சொல்ல, பழைய பாக்யானா சின்ன வயசு பாக்யாவா அப்படின்னு பாக்யா கேட்க, அது இல்லக்கா, ஏதாவது ஒண்ணு நினைச்சா அத செஞ்சு முடிச்சே தீருவேன்னு சொல்லும்ல, அந்த பாக்யாக்காவை பார்த்த மாதிரி இருக்குது. நான் ராத்திரி முழுக்க தூங்கவே இல்லக்கா அப்படின்னு செல்வி சொல்ல, ஏன்னு பாக்யா கேக்குறாங்க. உன்னை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டே இருந்த, நீ வீட்லயே முடங்கிருவியோன்னு நான் ரொம்ப பயந்துகிட்டு இருந்தேன்க்கா அப்படின்னு செல்வி சொல்ல, மீதி பணத்தை வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருன்னு தானே சொல்லிட்டு போனேன் அப்படின்னு பாக்யா கேட்க, சொன்னேன் தான், ஆனா நீ அப்படி இருக்க கூடாதுன்னு நினைச்சேன்க்கா, நீ சும்மா இருக்க பிறந்தவல்லக்கா, நீன்னு இல்ல, எந்த பொம்பளையுமே சும்மா இருக்க பிறக்கல, நீ விழுந்த உடனே அடுத்த நிமிஷமே எழுந்து ஓடுறத பார்க்க அம்புட்டு சந்தோஷமா இருக்குக்கா அப்படின்னு செல்வி சொல்ல, வீட்ல எல்லாருமே நீ நேத்து சொன்னதை தான் சொன்னாங்க. வீட்ல இரு, பசங்கள பாத்துக்கோ, அவங்க பசங்கள பாத்துக்கோ, இனிமே வீட்டை நாங்க பாத்துக்கிறோம்னு என்னமோ நிறைய சொன்னாங்க. எல்லாரும் என் மேல இருக்கிற அக்கறையில தான் சொன்னாங்க. நானும் நைட்டு ஃபுல்லா யோசிச்சேன் செல்வி. இன்னைக்கு காலையில வாக்கிங் போகும்போது நிறைய பேரை பார்த்து பேசினேன். அப்புறம்தான் உடைஞ்சு போய் மூலையில மட்டும் உட்கார்ந்துடவே கூடாதுன்னு நான் முடிவு பண்ணினேன். 25 வருஷமா புருஷன் கையை எதிர்பார்த்து நின்னு, அதுக்கப்புறம் இத்தனை வருஷம் சொந்த கால்ல தான் நின்னுட்டு இருக்கேன். சொந்த கால்ல நிக்கிற மரியாதைய, சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டேன். எல்லாத்துக்கு அப்புறம் நாளையில இருந்து பசங்க கையை எதிர்பார்க்கணும்னு சொன்னா முடியாதுல்லன்னு பாக்யா கேக்குறாங்க. கண்டிப்பா முடியாதுதான்க்கா அப்படின்னு செல்வி சொல்ல, எனக்கு ஒரு லட்சியம் இருக்கு, அத அடையிற வரைக்கும் எத்தனை தடங்கள் வந்தாலும் நான் முன்னாடி போய்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு பாக்யா டைலாக் பேசுற மாதிரி பேச, ஆமா, நீ கடை பார்க்க வந்ததெல்லாம் உங்க வீட்டு ஆளுங்களுக்கு தெரியுமா அப்படின்னு செல்வி கேட்க, யாருக்குமே தெரியாது, ஏதாவது ஒரு இடத்த பார்த்து ஃபைனல் பண்ணி டோக்கன் அட்வான்ஸ கொடுத்துட்டு அப்புறமா தான் சொல்லலாம்னு இருக்கேன் அப்படின்னு பாக்யா சொல்ல, அதுதான்க்கா சரி, அப்படிதான் செய்யணுங்கிறாங்க செல்வி. ரெண்டு பேரும் ஜூஸ குடிச்சு முடிச்சுட்டு சரி போலாமான்னு பாக்யா கேட்க, போலாங்கான்னு எழுந்திருக்கிறாங்க செல்வி. செல்வி வண்டியை ஓட்டிட்டு இருக்க அப்படியே ஏரியாவை பார்த்துக்கிட்டே வந்த பாக்யா, செல்வி நிறுத்து நிறுத்து, இந்த இடம்தான் வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூடி இருக்க ஷட்டர் முன்னாடி போய் நிக்கிறாங்க. இறங்கி வர்ற செல்வி, அக்கா இதா அப்படின்னு கேட்க, இதுதான் செல்வி, ஓனர் உள்ளர இருங்க வர்றேன்னு சொல்லியிருக்காரு, வா திறக்கலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் சேர்ந்து சட்டரை திறந்து உள்ளர வந்து பார்க்க, ஒரு சின்னதா கருகருன்னு குடோன் மாதிரி இருக்கு. அக்கா, நெசமாவே இந்த இடத்த தான் பார்க்க வந்தோமா அப்படின்னு செல்வி கேட்க, ஆமா, ஏன் சந்தேகமா கேக்குற
அப்படின்னு பாக்யா கேட்க, பாக்கறதுக்கே கண்றாவியா என்னமோ மாறி வாந்தி வர்ற மாரி இருக்குது. இந்த கடைய போய் சொல்றேங்கிறாங்க செல்வி. நல்லாவே இல்லன்னு அவங்க வருத்தப்பட, செல்வி அதெல்லாம் கிளீன் பண்ணா சரியாயிடும் அப்படின்னு பாக்யா சொல்ல, சமையல்லாம் எங்க பண்ணுவ அப்படின்னு செல்வி கேட்க, இதோ பாரு இங்க தோசை அந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்லாம் இங்க பண்ணிக்கலாம். அப்புறம் பெரிய ஐட்டம்ஸ் ஏதாவது இருந்தா அங்க உள்ளர இடம் குடுக்கறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு பாக்யா சொல்ல, அக்கா வேற கடை கூட ஏதாவது பாக்கலாம்க்கா, இது வேண்டாங்கான்னு சொல்லிட்டு இருக்கப்ப ஒருத்தர் வராரு, இரு அப்படிங்கிற பாக்யா திரும்ப, வணக்கம்மா அப்படின்னு அவரு வர, சார் வணக்கம்னு சொல்லிட்டு, சார் இதுக்கு முன்னாடி இங்க ஹோட்டல் தான் நடத்துனாங்களா அப்படின்னு பாக்யா கேட்க, ஆமாமா ஹோட்டல் நல்லா போகவும் பெரிய இடத்துக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு அவரு சொல்ல, மறுபடியும் ஹோட்டலுக்கு ரெண்டுக்கு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஓகேவான்னு பாக்யா கேக்குறாங்க. அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லம்மா அப்படின்னு அவரு சொல்ல, செல்வி ஒரு மாதிரி முகச்சொலிப்போடே நிக்கிறாங்க. ஹோட்டல்ல நாங்க 2 பேரும் தான் சேர்ந்து நடத்துவோம், அது உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு பாக்யா கேட்க, யார் வேணும்னாலும் ஹோட்டல் நடத்துங்க, எனக்கு வாடகை ஒழுங்கா வந்தா போதும் அப்படின்னு அவர் சொல்ல, வாடகை அட்வான்ஸ் எல்லாம் எவ்வளவுன்னு சொன்னீங்கன்னா நாம மத்தத பத்தி பேசலாங்கிறாங்க பாக்யா. 1,00,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுங்க, இதுக்கு முன்னாடி இருந்தவங்க 15,000 ரூபாய் வாடகை கொடுத்தாங்க, நீங்களும் அதையே கொடுத்துருங்க அப்படின்னு அவரு சொல்ல, கொஞ்சம் சங்கடமா செல்விய பாக்குற பாக்யா, வாடகைய கொஞ்சம் கம்மி பண்ண முடியாதான்னு கேக்குறாங்க. முதல்ல கொடுத்ததை விட எப்படிமா கம்மி பண்ண முடியும், நீங்க வேணும்னா பக்கத்துல விசாரிச்சு பாருங்க, நான் அதிகமா சொல்லலன்னு உங்களுக்கே தெரியும் அப்படின்னு அவரு சொல்ல, ஈபி எல்லாம் தனி மீட்டர் தானேன்னு பாக்யா கேக்குறாங்க. கரண்ட் கனெக்ஷன் தண்ணி கனெக்ஷன் எல்லாமே செப்பரேட் தாமா அப்படின்னு அவரு சொல்ல, ஒயிட் வாஷ் எல்லாம் பண்ணி கொடுப்பீங்களான்னு பாக்யா கேக்குறாங்க. ஒயிட் வாஷ் பண்ணி கொடுத்து அப்புறம் காலி பண்ணும்போது அதுக்கு காசு வாங்குற பழக்கம்லாம் எனக்கு இல்லம்மா, ஒயிட் வாஷ் பண்ணணும்னா அதை நீங்களே பண்ணிக்கோங்க அப்படின்னு அவரு சொல்ல, பாக்யா யோசிச்சுட்டு இருக்க, அக்கா வாக்கா அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு கூப்பிடுறாங்க செல்வி. இரு செல்விங்கிற பாக்யா, சார் அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம் இல்லன்னு கேக்குறாங்க. அதெல்லாம் போட்டுக்கலாம் அப்படின்னு அவரு சொல்ல, அப்புறம் திடீர்னு காலி பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டீங்கல்ல அப்படின்னு பாக்யா கேட்க, இதுக்கு முன்னாடி மெஸ் நடத்தினவங்க 6 வருஷம் நடத்துனாங்கம்மா, நீங்களும் அடுத்த லெவல் போற வரையிலும் இங்கேயும் உங்க ஹோட்டல்ல நடத்துங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க, அவரோட மொபைல் ரிங் ஆகுது. ஒரு நிமிஷம் அப்படிங்கிறவரு, ஹலோ ஆமாங்க சார், ஆ அப்படிங்கிற போன்ல பேசிக்கிட்டே வெளியே போறாரு. இந்த இடம் எனக்கு பிடிச்சிருக்கு செல்வி அப்படின்னு பாக்யா சொல்ல, எனக்கு பிடிக்கவே இல்லக்கா, ரொம்ப சின்னதா இருக்கு. செல்வி சொல்ல, அது பரவாயில்ல அப்படின்னு பாக்யா சொல்ல, இதோ பாரு ஏதாவது கிடைச்ச வரைக்கும் போதும்லாம் நினைக்காதக்கா, இதை விட நல்ல இடம் நமக்கு கிடைக்கும், வாக்கா நாம போய் வேற இடம் பார்க்கலாம் அப்படின்னு செல்வி பாக்யாவோட கைய பிடிச்சி இழுக்க, இரு வாடகை அட்வான்ஸ் எல்லாமே நம்ம பட்ஜெட்டுக்குள்ள இருக்கு, இப்போ இந்த இடத்த விட்டா வேற நல்ல ஆப்ஷன் நமக்கு கிடைக்காது அப்படின்னு பாக்யா சொல்லிட்டு இருக்க, சரி நான் அப்புறம் போன் பண்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவர் வந்துகிட்டு இருக்காரு பக்கமா. நீ சொன்னா கேட்க மாட்ட அப்படின்னு செல்வி சலிச்சுக்கிட்டு இருக்க, வர்றவரு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் உடனே கிளம்பணும், நீங்க யோசிச்சு முடிவை சொல்லுங்கங்கிறாரு. ஆனா நீங்க முடிவை சொல்றதுக்குள்ள வேற யாராவது அட்வான்ஸ் கொடுத்தா நான் அவங்களுக்கு வாடகைக்கு கொடுத்துருவேன் அப்படின்னு அவரு சொல்ல, யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்க சார், நாளைக்கு வந்து அட்வான்ஸ் கொடுத்துடுறேன், இப்போ டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துடுறேன், உங்களுக்கு ஓகே தானேன்னு பாக்யா கேட்க, எனக்கு ஓகே தாங்கிறாரு கடைக்காரரு. செல்வி முகச்சுழிப்போடய நின்னுட்டு இருக்க, பேக்ல இருந்து பணத்தை எடுத்து இந்தாங்க சார்னு பாக்யா கொடுக்க, அவர் அதை வாங்கிக்கிறாரு. நீங்க நல்லா வரணுமா, நீங்களும் பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட் எல்லாம் ஓபன் பண்ணணும் அப்படின்னு அவர் விஷ் பண்ண, சரிங்க சார் அப்படின்னு பாக்யா கும்பிடு போட, நான் வரேமான்னு அவரு கிளம்பிடுறாரு. 2 பேரும் அங்கிருந்து கிளம்பி வந்துட்டாங்க. செல்வி வீட்டுல வந்து உட்கார்ந்துருக்க, நீ அந்த இடத்துல இருந்து மேல மேல போகணும்னு அந்த ஓனர் வாழ்த்து சொல்றாரு, ஆனா நீ மேல இருந்து தான் கீழே வந்தேன்னு அந்த ஓனருக்கு தெரியாது இல்லக்கா, அக்கா உனக்கு ஞாபகம் இருக்காக்கா, நீ எப்படி மறைப்ப, உன் முதல் ரெஸ்டாரண்ட அமைச்சர் அம்மா தான் வந்து திறந்து வச்சாங்க அப்படின்னு செல்வி சொல்ல, அதையெல்லாம் எப்படி செல்வி மறக்க முடியும் அப்படின்னு பாக்யா சொல்ல, அந்த ரெஸ்டாரண்ட்ல ஆரம்பிச்சு நீ தொட்டதெல்லாம் தொலைங்குச்சு, உன்னோட வளர்ச்சிய பார்த்து எல்லாரும் மூக்கு மேல விரல வச்சாங்க, ஆஹா ஓஹோன்னு பேசுனாங்க, கழுத தேஞ்சு கட்டெரும்பான கதையா இப்ப ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்துட்டியேக்கா, அம்பட்டு நல்லா பிசினஸ் பண்ணிட்டு இப்ப இத்தனோடு இடத்துக்கு நீ போக போறத நினைச்சா எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்குக்கா அப்படின்னு செல்வி வருத்தமா சொல்ல, இதுல சங்கடப்படுறதுக்கு எதுவுமே இல்ல, நாம கஷ்டப்பட்டு உழைச்சோம், போய் சேரணும்னு நினைக்கிற இடத்துக்கு கஷ்டப்பட்டு வேகமா போனோம், சிலரோட சதியினால கீழே விழுந்துட்டோம், நமக்கு பிசினஸ் பண்ண தெரியலன்னா நம்ம வருத்தப்படலாம், நம்மள நம்பி சாப்பிட வர்றவங்களுக்கு நல்ல சாப்பாடு போட முடியலன்னா வருத்தப்படலாம், அதை எல்லாமே நாம பண்ணிருக்கோம், சூழ்ச்சியால கீழே விழுந்துட்டோம்,
இதுக்கப்புறம் இப்படியே உட்கார்ந்து, ஏன் இப்படி ஒரு நல்ல இடத்துல இருந்து இந்த மாரி இடத்துக்கு வந்துட்டோமேன்னு யோசிக்கவே கூடாது. தேங்கி போயிடக்கூடாது. ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படின்னு பாக்யா சொல்ல, இருந்தாலும் அந்த இடம் உனக்கு ஓகேவா? அப்படின்னு செல்வி கேட்க, ரொம்ப ஆழமான குழிக்குள்ள விழுந்துட்டோம் செல்வி. பிடிச்சு மேல ஏறி போக இப்ப இந்த ஒரு இடம் தான் இருக்கு. அதையும் விட்டுட்டா ரொம்ப கஷ்டம். அத பிடிச்சு மேல ஏறி பாப்போம். ஏறினா ரொம்ப சந்தோஷம். மறுபடியும் கீழ விழுந்தா அப்படின்னு ஒரு செகண்ட் நிறுத்துற பாக்யா. விழ மாட்டோம். எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ எனக்கு ஒரு பெரிய பலம் செல்வி. நீ இந்த முயற்சியில என் கூட இருப்பல்ல? அப்படின்னு பாக்யா கேட்க, என்னக்கா இப்படி கேட்டுட்ட? நீ என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் நான் உன் கூடவே இருப்பேன் அப்படின்னு செல்வி சொல்ல, எனக்கு இது போதும் செல்வி அப்படின்னு பாக்யா கொஞ்சம் நிம்மதியா பாக்குறாங்க. ஈஸ்வரி சோஃபால உட்கார்ந்திருக்க அத்தனை கூப்பிட்டுட்டு பாக்யா உள்ளர வர, எப்ப வீட்ல இருந்து கிளம்பி போய் இப்ப வர்ற? கோவிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு இவ்வளவு நேரமா? அப்படி நீ எந்த கோவிலுக்கு போன? திருவண்ணாமலைக்கா இல்ல திருப்பதிக்கா? அப்படின்னு ஈஸ்வரி கேட்டுக்கிட்டே போக, நான் கோவிலுக்கு போறேன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு பாக்யா சொல்ல, கோபி சொன்னானே அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க. நான் எங்க போனேன்னு அவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பாக்யா கேட்க, சரி சரி விடு, நீ எங்க தான் போன அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, சொல்றேன் அப்படிங்கிற பாக்யா, செழியா, ஜெனி, எழிலு, அமிர்தா இங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க. இப்ப எதுக்கு எல்லாரையும் கூப்பிடுற? சாப்பிடுறதுக்கா? நாங்க எல்லாரும் ஏற்கனவே சாப்பிட்டாச்சு அப்படின்னு திண்ணிப்பண்டாரு ஈஸ்வரி சொல்ல, தெரியும் அத்த. வேற ஒரு விஷயம் சொல்றதுக்காக தான் நான் எல்லாரையும் கூப்பிடுறேன் இருங்க அப்படின்னு பாக்யா சொல்ல, எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. என்னம்மா எதுக்கு கூப்பிட்ட அப்படின்னு செழியன் கேட்க, நான் மறுபடியும் ஹோட்டல் பிசினஸ் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு பாக்யா சொல்ல, எல்லாருமே அதிர்ச்சியா பாக்குறாங்க. பிசினஸ் ஆரம்பிக்க போறேன்னு சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியல. அதான் 2 ரெஸ்டாரண்ட்டும் போயிடுச்சே அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, நான் புதுசா ஒரு இடம் பார்த்திருக்கேன். டோக்கன் அட்வான்ஸும் கொடுத்துட்டேன் அப்படின்னு பாக்யா சொல்ல, எல்லாரும் இப்ப ஆச்சரியமா பாக்குறாங்க. ஆடின காலும் பாடின வாயும் சும்மா இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அது நிஜம் போல இருக்கே. உன்னால சும்மாவே இருக்க முடியாதா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, அம்மா இப்ப எதுக்குமா புது ஹோட்டல்லாம்? ஏம்மா வாங்கின அடியெல்லாம் உனக்கு பத்தலையாம்மா அப்படின்னு செழியன் கேட்க, ஆன்ட்டி எங்க பாத்திருக்கீங்கன்னு ஜெனி கேக்குறாங்க. கொஞ்ச தூரம்தான், வேளச்சேரி பக்கம் அப்படின்னு பாக்யா சொல்ல, அம்மா என்னம்மா அவ்வளவு தூரம் எப்படி போயிட்டு வருவீங்க அப்படின்னு அமிர்தா கேட்டுட்டு இருக்க. பாக்யா ஏதோ பதில் சொல்ல வர்றாங்க. அதுக்குள்ள குறுக்க வர்ற ஈஸ்வரி, ஏய் ஹோட்டலும் வேணாம் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், ஒரு மண்ணாங்கட்டியும் வேணான்னு பேசிக்கிட்டு இருக்கேன், நீ எப்படி போயிட்டு வருவேன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு அமிர்தாவை மிரட்டுற ஈஸ்வரி. பாக்யா பக்கம் திரும்ப, அதெல்லாம் மேனேஜ் பண்ணிக்கலாம் அமிர்தா அப்படின்னு பாக்யா சொல்ல, மறுபடியும் கையில கொஞ்சம் பணம் வந்ததும் தலைக்கால் புரியாம ஆட ஆரம்பிச்சிட்டியா? சரி, இந்த தடவை நீ எவ்வளவு பணத்தை தொலைக்கிறதா முடிவு பண்ணியிருக்க அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, ரொம்ப பெரிய அமௌண்ட் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணல அத்த. 1,00,000 அட்வான்ஸ், 15,000 வாடகை அப்படின்னு பாக்யா சொல்ல, 15,000 ரொம்ப சின்னதா இருக்காதா அப்படின்னு எழில் கேக்குறாரு. கொஞ்சம் சின்ன ஹோட்டல் தான்டா. அப்படின்னு அவங்க அந்த கடைய வீடியோ எடுத்ததை எழில் கிட்ட காட்டுறாங்க. எழில் பார்த்துட்டு அவங்க அம்மா ஒரு பார்வை பார்க்க பாக்யா நம்பிக்கையா சிரிக்கிறாங்க. எழில் அத கொடுங்க அப்படிங்கிற அமிர்தா அதை பார்த்துட்டு பாக்யாவை ஒரு மாதிரி பாவமா பாக்குறாங்க. எங்க அத காட்டு அப்படின்னு வாங்கி பாக்குற செழியன் ரொம்பவே சங்கடமா அதிர்ச்சியுமா அம்மாவை பார்க்க, டேய் அதுல அப்படி என்னடா இருக்கு என்கிட்டயும் காட்டுங்க அப்படின்னு கேட்க, செழியன் ஈஸ்வரி கிட்ட மொபைல குடுக்கறாரு. பார்த்து முடிச்சுட்டு கடுப்பா எந்திரிக்கிற ஈஸ்வரி, இதுதான் நீ அட்வான்ஸ் கொடுத்திருக்கிற இடமா? 4 சுவர் இருக்குது, மேல ஒரு கூரை இருக்குது, இதுலதான் நீ ஹோட்டல் நடத்த போறியா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, ஆமா அப்படின்னு பாக்யா சொல்ல, ஆளுக்கு ஒரு ரியாக்ஷனோட அவங்கள பாக்குறாங்க. நேத்து நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் பாக்யா? வேலை பிசினஸ் நீ எதுவுமே பண்ண வேண்டாம், வீட்லயே இருன்னு கிளிப்புள்ளைக்கு சொல்ற மாதிரி சொன்னேன்ல அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, சொன்னீங்க தானே ஒத்துக்குறாங்க பாக்யா. அப்புறம் எதுக்கு ஏதோ ஒரு குடிசையா பார்த்து டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்திருக்கிற அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, ஏமா நான் தான் வீட்டு செலவுக்கு பணம் கொடுக்கறேன்னு சொன்னேன்லம்மா, மொத்த வீட்டையும் பாத்துக்கிறேன்னு தானே சொல்லியிருக்கேன் அப்படின்னு செழியன் கொஞ்சம் வேகமா கேட்க, எல்லா பொறுப்பையும் தூக்கி உன் தலைமையில போட முடியாதுல்ல அப்படின்னு பாக்யா கேக்குறாங்க. அம்மா நானும் முன்ன மாதிரி கிடையாதுமா, இப்ப நல்லா சம்பாதிக்கிறேன், என்னாலையும் வீட்டு செலவெல்லாம் பாத்துக்க முடியும், உன்னை எந்த கஷ்டமும் இல்லாம நான் பாத்துப்பேன் அப்படின்னு எழில் சொல்றாரு. போதாததுக்கு உன் மாமாவோட பென்ஷன் பணம் வருது, அதையும் நான் தரேன்னு தானே சொன்னேன், அதுவும் பத்தலன்னா பேங்க்ல கொஞ்சம் பணம் இருக்கு, அதையும் நான் உனக்கு எடுத்து கொடுக்கறேன், சரி அதுவும் பத்தலன்னா என்கிட்ட இருக்க நகை நட்டெல்லாம் கொடுக்கறேன், இத வச்சு நீ குடும்பம் நடத்திக்க அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, நீங்க எல்லாருமே வீட்டை பாத்துக்கிறதுல என் கூட நிப்பீங்க,
அது எனக்கு தெரியும். ஆனா அத காரணமா வச்சுக்கிட்டு என்னால வீட்ல சும்மா இருக்க முடியாது. அப்படி நான் இருந்துட்டேன்னா, இத்தன நாள் நான் போட்ட உழைப்புக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். அப்படின்னு பாக்யா சொல்ல, ரெஸ்டாரண்ட்ல போடுற உழைப்ப வீட்ல போடு. பசங்கள பாத்துக்கன்னு ஈஸ்வரி சொல்ல, அத்தை உங்களுக்கு புரியல அத்தை. அப்படின்னு பாக்யா சொல்ல டென்ஷன் ஆகுற ஈஸ்வரி, சரிம்மா எனக்கு புரியல. நீ சொல்லு நான் புரிஞ்சுக்க முயற்சி பண்றேன். அப்படின்னு நக்கலா சொல்ல, சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. அப்படின்னு பாக்யா சொல்ல ரொம்பவே டென்ஷன் ஆகுற ஈஸ்வரி, இந்த எகத்தாள பேச்செல்லாம் வேண்டாம். பிசினஸ் எல்லாம் ஏற கட்டிட்டு வீட்டோட இரு. அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, அது என்னால முடியாது அத்தை. அப்படின்னு பாக்யா அமைதியாவே சொல்றாங்க. சரிம்மா, அப்படியே உன் பிசினஸ திரும்ப ஆரம்பிச்சாலுமே அப்படின்னு எழில் சொல்லிட்டு இருக்க. டேய், அதத்தான் நான் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. அப்படின்னு ஈஸ்வரி குறுக்க வர, பாட்டி இருங்க பாட்டி, நான் பேசுறேன். அப்படியே உன் பிசினஸ தொடங்கணும்னு நினைச்சாலுமே கொஞ்சம் நல்லா பெருசா பார்த்து பண்ணலாம்ல. அப்படின்னு எழில் கேட்க, டேய் நீ என்னடா உங்க அம்மாவுக்கு மேல இருக்கிற? அப்படின்னு ஈஸ்வரி கேக்குறாங்க. பாட்டி எழில் சொல்றது கரெக்ட் தானே? அப்படின்னு ஜெனி சொல்ல, ஜெனி ஈஸ்வரி முறைக்கிறாங்க. அப்படின்னு எழிலும் தலையாட்டிட்டு இருக்க. பெருசா ஏதாவது பண்ணணும்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். அந்த அளவுக்கு என்கிட்ட பணம் இல்ல. அப்படின்னு பாக்யா சொல்ல, அம்மா பணம் இல்லைன்னா என்னம்மா, நான் தர்றேன் உனக்கு. அப்படின்னு எழில் சொல்ல, உன்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு. அத நான் ஒத்துக்கிறேன். அதுக்காக எல்லா பணத்தையும் எனக்கே கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. அப்படின்னு பாக்யா சொல்ல, எழில் உச்சி கொட்டிட்டு இருக்க. அம்மா என்னம்மா நீங்க? எவ்வளவு வாட்டி நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. ஏன் நாங்க தனியா இருந்தப்ப கூட நீங்க தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்க. இப்ப உங்களுக்கு எழில் பண்ணா என்னம்மா? அப்படின்னு அமிர்தா கேட்க, உங்களுக்கு தேவைப்படும் சேர்த்து வைங்க. அப்படின்னு பாக்யா சொல்ல, எழிலும் அமிர்தாவும் அமைதியாயிடுறாங்க. குண்டுமணி சைஸ்ல கூட நீ எதையும் செய்யல வேணாம்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா பிரம்மாண்டமா பிசினஸ் பண்றத பத்தி நீங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்க. பாக்யா, நீ நாளைக்கே போய் கொடுத்த டோக்கன் அட்வான்ஸ திரும்ப வாங்கிட்டு வந்துடு. அப்படின்னு ஈஸ்வரி ஸ்ட்ராங்கா சொல்ல, அதெல்லாம் என்னால திரும்ப வாங்க முடியாது அத்தை. எனக்கு என் பிசினஸ் முக்கியம். என்ன அதை செய்ய விடுங்க. அப்படின்னு பாக்யா சொல்ல பல்ல கடிக்கிற ஈஸ்வரி, ஆரம்பத்துல நீ இப்படிதான் பேசுவ. ஆனா கொஞ்ச நாள் நீ எனக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு மூக்க சிந்திக்கிட்டு வந்து நிக்க போற. அப்படின்னு ஈஸ்வரி சாபம் கொடுத்துக்கிட்டு இருக்க. எல்லாரும் அவங்கவங்க பிரச்சனையை வீட்ல சொல்றீங்க. நானும் அதே மாதிரி சொல்லலாங்கிற நினைப்புல தான் இத்தனை நாளா சொல்லிட்டேன். இனிமே எது நடந்தாலும் நான் வீட்ல சொல்லாம இருக்கேன் போதுமா? அப்படின்னு பாக்யா சொல்ல, என்னம்மாங்கிற மாதிரி எழிலும் செழியனும் பாக்குறாங்க. நீ பிசினஸ் பண்றேன்னு சொல்ற, அதோட சாதக பாதகங்களை நாங்க எடுத்து சொல்றோம். நீ அத புரிஞ்சுக்காம விதண்டாவாதம் பண்ணிக்கிட்டே இருக்க. அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, சாதகம்னு நீங்க எதையுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே, முழுக்க முழுக்க பாதகத்தை மட்டும்தான் சொல்றீங்க. அப்படின்னு பாக்யா கேட்க, ஹம் சாதகம்னு ஏதாவது இருந்தா தானே சொல்றதுக்கு. அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, அத்தைன்னு பாக்யா கூப்பிட, நிறுத்து. உன்கிட்ட பேசி பேசி எனக்கு தொண்டை வலிக்குது பாக்யா. 5 வயசு பிள்ளைக்கு கூட எதையாவது சொல்லி புரிய வைக்கலாம். ஆனா உனக்கு எதை சொன்னாலும் புரியாது பாக்யா. அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, நான் அப்படின்னு எதை விளக்க வர்றாங்க பாக்யா. அம்மா தாயே போதுங்கிற மாதிரி கையெடுத்து கும்பிடுற ஈஸ்வரி, நீ எதுவுமே சொல்ல வேண்டாம். அடுத்தவங்க பேச்ச மதிக்காம நீயா பண்ணினதெல்லாம் போதும். கடைசியா நான் உனக்கு ஒண்ணு சொல்றேன். நாளைக்கு காலையில கொடுத்த அட்வான்ஸ திரும்ப வாங்கிட்டு வர்ற, அவ்வளவுதான். அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிட, அம்மா நீ வீட்ல இருமா. 3 குட்டி பசங்க இருக்காங்க. அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு. எங்களுக்கு முன்ன மாதிரி சமைச்சு கொடுத்து கொஞ்சம் ஜாலியா இருமா. அப்படின்னு செழியன் சொல்றாரு. அம்மா நான் பிசினஸே பண்ணாதன்னு சொல்லவே இல்ல. ஆனா அவசர அவசரமா இப்படி குட்டியா பார்த்து பண்றது எனக்கு என்னமோ சரியா படவே இல்லம்மா. அம்மா நீ ஒரு சின்ன பிரேக் எடுமா. அந்த டைம்ல ஒரு நல்ல பெரிய ரெஸ்டாரண்டா பார்த்து போடலாம். நான் உனக்கு பணம் தர்றேன். சரியா? அப்படின்னு எழில் கேட்க, பாக்யா எந்த பதிலும் சொல்லாம நிக்கறாங்க. டேய், நான் ஒன்னு சொல்லும்போது அதுக்கு நேர் எதிரா நீ ஒன்னு சொல்லாத. தெரிஞ்சோ தெரியாமலோ உன் அம்மாவோட பிசினஸ்க்கு மூடு விழா நடந்துருச்சு. நடந்ததெல்லாம் நன்மைக்கேன்னு நினைச்சு வீட்ல இருக்கிறது தான் எல்லாருக்கும் நல்லது. இதுவரையிலும் எத்தனையோ விஷயங்கள்ல நீ என்னைய மதிக்காம நடந்திருக்க. இந்த தடவை நீ அதே மாதிரி பண்ணினா நான் சும்மா இருக்க மாட்டேன் வான் பண்ணிட்டு அவங்க ரூமுக்கு போறாங்க ஈஸ்வரி. இவங்க கிட்ட எல்லாம் என்ன பேசுறதுன்ற மாதிரி திகைச்சு போய் நிக்கிறாங்க பாக்யா. மறுநாள் காலையில பொழுது விடிய பாக்யாவும் செல்வியும் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு பார்த்த இடத்து முன்னாடி நிக்கிறாங்க. காரணம் தான் வேற வேற சொல்றாங்களே தவிர எல்லாருமே இந்த இடத்த வேணான்னு தான் சொல்றாங்க. எக்கா, பேசாம கொடுத்த டோக்கன் அட்வான்ஸ திருப்ப வாங்கிடுக்கா. நாம வேற நல்ல இடமா பார்க்கலாம். அக்கா குடுத்துருவாருல? அப்படின்னு செல்வி கேட்டுட்டு இருக்க. பாக்யா இங்கேயும் அங்கேயும் பார்த்தபடி நிக்கிறாங்க. வாங்கம்மா,
அப்படின்னு கடைக்காரர் வர வணக்கம் சாருங்கிறாங்க பாக்யா. அவரு ஷட்டரை திறந்து விட்டுட்டு வாங்கம்மான்னு உள்ளர கூட்டிட்டு வர்றாரு. சார், அக்ரிமெண்ட் பேப்பர்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு பாக்யா கேட்க, எடுத்துட்டு வந்திருக்கேமாங்கிறாரு அவரு. அவரு இதாங்கன்னு பாண்ட் பேப்பர் எடுத்து கொடுக்க, அதை வாங்கி திருப்பி பாக்குற பாக்யா, எல்லாம் சரியா இருக்குங்க சார். சார், டோக்கன் அட்வான்ஸ் 10,000 ரூபாய் கொடுத்துருக்கேன், மீதி 90,000 ரூபாய் இதுல இருக்கு அப்படின்னு பணத்தை எடுக்க, சரிங்கம்மா கொடுங்கங்கிறாரு அவரு. இந்தாங்க சார், எண்ணி பாத்துக்கோங்க அப்படின்னு பாக்யா சொல்ல, அக்கா, அட்வான்ஸ் கொடுக்க தான் இப்ப வந்தோமா அப்படின்னு செல்வி கேட்க, ஆமா செல்வி அப்படின்னு பாக்யா சிரிப்போட சொல்ல, என்னக்கா நீங்கிற மாதிரி பாத்துட்டு நிக்கிறாங்க செல்வி. மீதி என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.